ஹாய் ஃபர்ஸ்ட் உங்கள் டைசன் அப்படியே சொன்னிக்கணும் இப்படி இல்லை கங்கோ பார்ட் டூக்கான அப்படி தான் பார்க்க போகிறோம். நீங்களாம் கேட்கலாம் பார்ட் ஒன்னே ஒரு மிகப்பெரிய ஹிட்லாம் அது கிடையாது, நீ வேறு பார்ட் டூ பற்றி பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்ட் டூக்கான ஒரு சில ஸ்கிரிப்ட் ஒர்க்கிங்லாம் போயிட்டுருக்கு அப்படிமா கேள்வி வந்து பட்டேன். படத்துக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கிங் கங்கோ பார்ட் டூக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கிங்லாம் போயிட்டு வந்துருக்கு. அண்ட் ஷூட்டிங் வந்து 2025 ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நியூஸ் கிடைக்கவும் செஞ்சிச்சு. ஸோ அதான் வந்து ஓகே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணும் செஞ்சிச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ கேஜிஎஃப் பார்ட் ஒன் வந்து பெருசாக ஓடலை வந்து செய்யலை இல்லையா. பட் ஆனால் கேஜிஎஃப் பார்ட் ஒன் வந்து நல்லாயிருக்கும், கங்கா வந்து அவ்வளோ நல்லா இல்லை. அதெல்லாம் ஒரு பக்கம் வந்து இருக்கட்டும். சலாருமே அப்படி தான். சலார் பார்ட் ஒன் பெருசாக நல்லா வந்து இல்லாட்டியும் கடைசியாக ஒரு பெரிய இதெல்லாம் வச்சு அவங்க வந்து படத்துக்கான பார்ட் டூக்கு பெரிய லீடு வந்து கொடுத்துருப்பாங்க. சலார் பார்ட் டூ கண்டிப்பாக நடக்க வந்து போகுது, கேஜிஎஃப் பார்ட் த்ரீயும் கண்டிப்பாக நடக்க வந்து போகுது. பட் இங்கே கங்கா பார்ட் டூ பொறுத்த வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரொடியூசரும் ஷேரன் பண்ணியிருந்தாரு. இப்போ நமக்கு கிடச்சிருக்க நியூஸுமே அப்படி தான் வந்திருக்கு. படத்துக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கிங்லாம் போயிட்டு வந்துருக்கு. 2025 ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸஸ் போயிட்டு வந்துருக்கு. நம்ம அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் அவருடைய படங்கள்லாம் ஒன்று விடாமுயற்சி, இன்னொன்று குட் பேட் அக்லி, அதுக்கப்புறம் கார் ரேஸுமே அடுத்த வருஷம் தான் போகிறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது சிருஷ்டி சிவா நம்ம அஜித் சாரை வச்சு டைரக்ஷன் பண்ண போகிற அந்த ஒரு படத்தை அடுத்த வருஷமே ஆரம்பிக்கவும் செய்வாங்களா என்னன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அதை பார்க்கணும். எது எப்பயோ கங்கா பார்ட் டூ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸஸ் வந்துட்டு வந்துருக்கு. இதை பற்றி உங்களோட பேர் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நாங்கள் சீக்கிரம் பாய்.